Hi aspirants, welcome to Cognitive Edupoint. இந்த வீடியோல நாம பார்க்க போறது one component system பத்தின தகவல்கள் சரிங்களா. So we know that Gibbs phase rule is F is equal to C minus P plus 2. One component system எடுத்துக்கிட்டா C will be 1. So minus P plus 2 that is 3 minus P. So ஒரு one component system எடுத்துக்கிட்டா minimum phase must be 1. compulsory எத்தனை இருந்தாலும் 1 இருந்தாலும் அப்படி பார்த்தா F is equal to இந்த இடத்துல 1 ன்னு போட்டோம்னா it becomes 2. So degrees of freedom might be 2 அல்லது when P equal to 1 P equal to 2 போட்டோம் அப்படின்னா you get F is equal to 3 minus 2 equal to 1. அதே இது phase 3 ஆ இருந்துச்சுனா F is equal to 3 minus 3 equal to 0. Okay. So minimum 1, 2, 3 phases possible. அப்போ மொத்தம் degrees of freedom எடுத்துக்கிட்டா 0, 1, 2, 3 phases இருக்கலாம். degrees of freedom எடுத்துக்கிட்டா 0, 1, 2. இப்ப 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டா invariant system, 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா monovariant, 2 அப்படின்னா bivariant system. Note, compulsory degrees of freedom negative வராது. அப்ப maximum one component system எடுத்துக்கிட்டா நமக்கு only 3 phases are possible. இப்ப இதற்கு ஒரு example நாம பார்ப்போம். Best example வந்து water. So water in solid state, that is ice, is in equilibrium with water in liquid state, water in vapor state, gas. Okay. So one component system, same molecular formula, but 3 different states. அப்ப இதுதான் நாம phases னு குறிப்பிடுவோம். இப்போ முதல்ல இதோட diagram. Maximum degrees of freedom னு நாம எடுத்துக்கிடும்போது you get F is equal to 0, 1, 2. Maximum degrees of freedom னு எடுத்துக்கிட்டா one component systemத்துக்கு 2 variables இருக்கலாம். அப்படி பார்த்தா ஒன்னு pressure, another one is temperature. Third one concentration அப்படின்னு எடுத்துக்கும்போது one component system நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ that is 100%. So naturally அது வந்து ஒரு fixed variable ஆயிடுது. அதனால நம்ம pressure temperature variable மையப்படுத்தியே நாம இங்க ரிலேஷன் பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ முதல்ல ஒரு one component system எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you know that இனிஷியல்ல இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோ சரிங்களா. இந்த கிராஃப்ல நமக்கு தெரியக்கூடியது முக்கியமா 3 விஷயம்தான். This is a point meets all the curves. இந்த பாயிண்ட்ல 3 கர்வும் ஒன்னோட ஒன்னு டச் ஆகுது. சோ இந்த கர்வ் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் குறிக்குது. நோ ப்ராப்ளம், அது அடுத்து சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் நாம எடுத்துக்கிட்ட பொருள் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, இங்கிட்டு லிக்விட் ஸ்டேட், இங்கிட்டு வேப்பர் ஸ்டேட். ஓகே. இப்ப இந்த கர்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so let us name OA. இந்த OA கர்வ் எடுத்துக்கிட்டா equilibrium between solid and vapor, equilibrium between solid and vapor, இது ரெண்டும் ஈக்லிபிரியத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த கர்வ் ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா OB curve is in equilibrium with solid liquid and OC curve is in equilibrium with liquid and vapor. OC curve alone சரிங்களா. இப்போ இதுல முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும் 1 atmospheric pressure. say இங்க நம்ம 1 atmospheric pressure னு நோட் பண்ணிக்குவோம். at 1 atmospheric pressure at 0 degrees centigrade, 0 degrees centigrade, solid melts are in equilibrium with liquid. solid எதோட ஈக்லிபிரியத்துல இருக்கும், லிக்விடோட ஈக்லிபிரியத்துல இருக்கும். அப்ப இந்த கர்வ் எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு ஃபியூஷன் கர்வ் குறிக்குது.
ஏன்னா இங்க சாலிடும் லிக்விடும் ஈக்லிபிரியத்துல இருக்கு. So OB curve we call it as fusion curve. அதாவது அந்த கர்வ்ல மெல்டிங் பாயிண்ட நாம நோட் பண்ணோம். ரெண்டாவது OA curve அப்படின்னு எடுத்துக்கிட்டா sublimation curve because solid is in equilibrium with vapor. So OA curve is sublimation curve. And then OC curve is vaporization curve. Liquid வந்து vapor ஆகிறது. So vaporization curve. இப்ப phase rule ஓட முக்கியமான advantage, அதாவது நாம ஒரு சிஸ்டம் படிக்கும் போது அந்த சிஸ்டத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பொதுவா தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, வாட்டரை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஐஸ டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா இட் வில் கன்வெர்டட் இன்டு லிக்விட். ஃபர்தர் ஹீட்டிங், ஃபர்தர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர், வாட்டர் வில் கன்வெர்டட் இன்டு வேப்பர் அப்படின்னு மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த ஃபேஸ் டயக்ராம் படிக்கிறதுல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன கிடைக்குதுன்னா, ஃபேஸும் பிரஷரும் டெம்பரேச்சரும் ரிலேட் பண்ணி we can change the states. அதைத்தான் இங்க பார்க்க போறோம். பாருங்க, 1 atmospheric pressureல 0 டிகிரி சென்டிகிரேட்ல இது என்னவாகும், சாலிட் வந்து லிக்விடாவோ அல்லது லிக்விட் வந்து சாலிடாவோ மாறலாம். ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். சோ நீங்க இங்க பிரஷரை வந்து 1 அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரில இருந்து 1 டிகிரி அப்படியே போனீங்கன்னா until it reaches the point, இந்த பாயிண்ட ரீச் பண்ணும்போது it shows 100 டிகிரி சென்டிகிரேட். சரிங்களா? இந்த டெம்பரேச்சர்ல இது என்னவா இருக்கும், லிக்விட் வந்து வேப்பரோட ஈக்லிபிரியத்துல இருக்கும். that is boiling point curve or vaporization curve அப்படின்னு குறிப்பிடுவோம். இதுக்கு அடுத்து போயிட்டா it only exists in vapor state. so நாம இந்த ரீஜியனை தான் பார்த்தோம். ஆனால் if we lower the temperature below point O, இதுக்கு கீழே, so இந்த point Oங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் 4.58 மில்லிமீட்டர் மெர்குரிக் பிரஷர், அதுல 0.0075 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர்ல நமக்கு all the phases are at equilibrium, solid, liquid, vapor மூணுமே ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது பிரஷரை இன்னும் குறைச்சிட்டோம் அப்படின்னா, you never observe liquid state. உங்களால லிக்விட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியாது even at high temperatures. இந்த மில்லிமீட்டர் மெர்குரிக் பிரஷருக்கு கீழே போயிட்டீங்கன்னா நீங்க டெம்பரேச்சர் எவ்வளவுதான் கூட்டினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, இந்த பிரஷருக்கு கீழே பாருங்க, இந்த பிரஷருக்கு கீழே வந்துட்டீங்கன்னா இந்த ரீஜியன்ல ஃபுல்லா நமக்கு ஒன்லி வேப்பர் ஸ்டேட் தான் இருக்கும். அப்ப நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அட் வெரி லோ டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், அட் வெரி லோ பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் வாட்டர் exist only in vapor state or in equilibrium with solid and vapor. அது எப்படி இருக்கும், வெரி லோ டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டா இந்த டெம்பரேச்சருக்கு கீழே போகும்போது சாலிட் லிக்விடா வரும், அல்லது வெரி லோ டெம்பரேச்சர் இந்த ரீஜியன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வேப்பர் தான் இருக்கும். இல்ல அது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாலிடும் கிடைக்கும் அட் மேக்சிமம், ஓரளவு பிரஷர் கூட இருந்தா. அதே மாதிரி at increasing the, சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட். இப்ப இதெல்லாமே ஒரு ஏரியான்னு எடுத்துக்கணும். இந்த AOB இந்த கர்வுக்கு இடையில வர்றது எல்லாமே ஏரியா. அதே மாதிரி BOC எல்லாமே ஒரு ஏரியா. இந்த ரீஜியன் எல்லாம் ஒரு ஏரியா. சரிங்களா? இந்த ஏரியால என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட், ஒரே ஒரு ஃபேஸ். சோ ஒன் ஃபேஸ் சிஸ்டம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அல்லது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். இந்த ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ஃபேஸ் வந்து 1. சோ காம்பனன்ட் 1, ஃபேஸும் 1 பிளஸ் 2 அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வில் பி 2. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா நம்ம
ஒரு சிஸ்டத்தை டிஃபைன் பண்றதுக்கு மினிமம் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தா இங்க ரெண்டு வேரியபிளையும் நாம சைமல்டேனியஸா வேரி பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். எது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்? இங்க இருந்து இது வரைக்கும் போற வரைக்கும் யூ கேன் யூஸ் போத் த வேரியபிள்ஸ் அஸ் யூ லைக். நீங்க குறைச்சிங்கன்னா இந்த பக்கம் வரப்போகுது, நோ ப்ராப்ளம், சாலிட் ஸ்டேட்லயே இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எதை குறிக்குது அப்படின்னா ஃபியூஷன் கர்வை குறிக்குது. சோ ஃபியூஷன் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாலிட் டு லிக்விட் ஃபியூஷன் கர்வ். சரிங்களா? இந்த ஸ்டேட்ல மொத்தம் உங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கும். மொத்தம் ரெண்டு ஃபேஸ். அப்ப இங்க ரெண்டு போட்டீங்கன்னா யூ கெட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வில் பி 1. அப்ப நல்லா நமக்கு தெரியக்கூடியது என்னன்னா ஏரியா அவுட் சைட் த கர்வ், கர்வை விட்டு வெளியே இருந்துச்சு ஏதாவது ஒரு பாயிண்ட நீங்க நோட் பண்ணீங்கன்னா அங்க ஒரே ஒரு ஸ்டேட். அப்போ ஒன் ஃபேஸா இருந்தா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வில் பி 2. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2னா போத் pressure and temperature can be varied as you like. நீங்க விருப்பப்படுற மாதிரி வேரி பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ்ல வந்துருச்சு, அதாவது ஈக்லிபிரியம் கர்வ்ல வந்துருச்சு அப்படின்னா அங்க ரெண்டு ஃபேஸ் இருக்கும். 2 phases are in equilibrium. அங்க F will be 1. That is monovariant system. ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வேரியபிள் ஃபிக்ஸட். இன்னொரு வேரியபிளை கம்பல்சரி நீ ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு 1 atmospheric pressure நீ தீர்மானிச்ச அப்படின்னா கம்பல்சரி இந்த கர்வ் இன்னொரு நமக்கு டிஃபைன் பண்ணுது. என்னது? 0 டிகிரி சென்டிகிரேட் ஆர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டுமே both states will come under equilibrium. இத பத்தின தகவல் தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த தேர்ட் ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா இந்த இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட். ஆல் 3 phases are come under equilibrium. அப்ப there is no degrees of freedom because 1 minus 3 plus 2 that is equal to 0. F என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். That means இந்த பாயிண்ட் இன்வேரியன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாம பிரஷர் டெம்பரேச்சரை கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அதை நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு வழியே கிடையாது. அட் பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது 4.58 millimeter mercuric pressure and at 0.0075 degree centigradeல தான் வாட்டர் வந்து 3 ஃபேஸ்லயும் இருக்கும் அப்படிங்கறது டயக்ராம் நமக்கு தெளிவா தெரியுது. சோ இந்த டயக்ராம்ல இருந்து நாம ஒரு காம்போனன்ட் சிஸ்டம் ஓட பண்புகளை முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சாலிட்ல இருந்து வேப்பரா கொண்டு போனோம்னா யூ ஷுட் ரெடியூஸ் த டெம்பரேச்சர் பிலோ 4.58 millimeter mercuric pressure. இல்ல சாலிட் டு லிக்விடா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரஷரை 4.58 millimeter mercury பிரஷருக்கு மேல கொண்டு போகணும் அட் வேரியஸ் டெம்பரேச்சர். சோ இது வந்து நாம ஜெனரலா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த டயக்ராம்ல மேலும் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஃபேஸ் டயக்ராம். அதாவது ஃபேஸ் ரூல் இஸ் a tool used for quantitative treatment of systems in equilibrium. quantitative treatmentனா என்ன? உதாரணத்துக்கு Clapeyron equation. dP by dt is equal to delta H divided by T into V2 minus V1. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நாம எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல change in pressure with respect to temperature is equal to delta H, that is enthalpy change divided by temperature into delta V, that is initial final state of volume minus initial volume. இப்போ ஒவ்வொரு கர்வுக்கும் நாம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சப்ளிமேஷன் கர்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்டா H சப்ளிமேஷன் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இப்ப இது வந்து ஃபியூஷன் கர்வ் அப்படின்னா டெல்டா H ஃபியூஷன் நாம யூஸ் பண்ணணும். வேப்பரைசேஷன் கர்வ்னா டெல்டா H மஸ்ட் பி வேப்பரைசேஷன். சோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிக்சட் எனர்ஜி என்தால்பி சேஞ்ச் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு. இது வந்து தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நாம கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப இந்த இதுல டெம்பரேச்சர் நமக்கு நோன். ஒரே ஒரு விஷயம் V2 நமக்கு வால்யூம் ஆஃப் லிக்விட்
or volume of gas, any two. இந்த particular pointல எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சாலிடும் கேஸும் ஈக்குலிபிரியத்துல இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன ஆகணும்? செகண்ட் ஸ்டேட் இஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஸ் சாலிட். சோ Vg minus Vs அப்படின்னு குறிப்பிடணும். அதே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா VL minus Vs அப்படின்னு குறிப்பிட போறீங்க. சரிங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா, இதுல எக்ஸாக்டா நம்ம ஒரு சேஞ்ச நம்ம மெஷர் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் பிக்ஸடா 0 to 100 டிகிரி நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா பிரஷரை எவ்வளவு தூரத்துக்கு வேரி ஆகுதுங்கிறத நம்ம யூசிங் திஸ் ஈக்குவேஷன் யூ கேன் ஈஸிலி கால்குலேட். சோ இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. இதே இன்டகிரேட்டட் ஃபார்ம்ல கொடுத்ததுதான் கிளாசியஸ் கிளெப்பிரான் ஈக்குவேஷன். So Clausius Clapeyron இதோட integrated form, that is so ln P2 divided by P1 equal to delta H divided by R into T2 minus T1 divided by T1 T2. சரிங்களா? So temperature உதாரணத்துக்கு initial ல இருந்து final, T1 ங்கிறது initial temperature, final ங்கிறது T2 ங்கிறது final temperature. So இந்த மாதிரி நீங்க வேரியேஷன் பண்ணும்போது பிரஷர் இனிஷியல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வேரி ஆகுதுங்கிறத எக்ஸாக்ட்டா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். So that we call this phase rule as a tool used for calculating or quantitative treatment of systems in equilibrium அப்படிங்கறத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இதுல மேலும் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா இந்த கர்வ் இங்கிருந்து இப்படி போகுது. So that means while pressure increases, pressure கூடும்போது temperature என்னவாகுதுன்னா குறையுது. pressure கூடும்போது temperature குறையுது, அல்லது temperature குறையும் போது pressure கூடுது. that means dP by dt will be negative. இந்த மாதிரி இருக்கு. இதை நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்லோப் வந்து ஒரு வேல்யூ வந்து கூடும்போது ஒரு வேல்யூ குறையுது. டெம்பரேச்சர் இங்க இருந்து இப்படி போகுது அப்படின்னா பிரஷர் இங்க இருந்து குறைஞ்சுக்கிட்டே வருது மேல இருந்து. டெம்பரேச்சர் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க குறையா இருக்கு, இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இருக்கு, ஆனா பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் பிரஷர் டிக்ரீசஸ், அப்ப நெகட்டிவ். அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூட 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 பிரஷரும் கூடிக்கிட்டே போயிருக்கு. டெம்பரேச்சர் கூட 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 பிரஷரும் கூடி இருக்கு. இங்கேயும் அப்படிதான், டெம்பரேச்சர் முதல்ல இங்க இருக்கு, பிரஷர் இங்க இருக்கு. சோ இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் பிரஷர் வில் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். இந்த தகவல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, சப்ளிமேஷன் கர்வ், அதாவது நம்ம அட் வேரியஸ் பிரஷர்ல டெம்பரேச்சரையும் கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா யூ ஃபவுண்ட் த சப்ளிமேஷன் கர்வ் அட் பர்டிகுலர் பொசிஷன். அதே இந்த கர்வ் மட்டும், நோட்டபிளி திஸ் கர்வ், அதாவது ஃபியூஷன் கர்வ் மட்டும் டெம்பரேச்சர் கூட 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 பிரஷரை குறைச்சால் மட்டுமே உனக்கு ஃபியூஷன் கர்வ் அட்டைன் பண்ண முடியும். அல்லது இதற்கு காரணம் என்னன்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ். இதற்கு முழுமையான காரணம் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் ஸ்மாலர் than density of water. அல்லது volume of solid is much greater than volume of liquid. So volume of solid greater than this term will be negative. அப்போ overall இந்த term என்ன ஆயிடும்? நெகட்டிவ் ஆயிடும். நெகட்டிவ் ஆனதுனால தான் இது இந்த மாதிரி இருக்கு. இதே கார்பன் டை ஆக்சைடு சிஸ்டம் ஆர் வேற ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கர்வ் டிஃபரெண்டா இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்னா இப்படி இருக்கும். சோ இந்த கர்வ் எந்த பக்கம் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதான் ஸ்ட்ரெயிட் லைன், இதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தள்ளி போகுது. தட் இஸ் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் பிரஷர் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். சோ இது நமக்கு குறிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க மெல்டிங் பாயிண்ட்டுக்கு ஒருவேளை டெம்பரேச்சரை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா பிரஷரையும் கூட்டினா மட்டுமே யூ ஃபவுண்ட் த ஃபியூஷன் கர்வ் அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரியப்படுது. இதுதான்
ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துல இருந்து நாம முழுசா தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன்ஸ். இது தவிர கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது அது ஒரு முக்கியமான டேர்ம். இந்த டேர்ம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, உதாரணத்துக்கு 374 டிகிரி சென்டிகிரேட்ல 218 அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா லிக்விட் ஸ்டேட் does not exist. ஸோ வாட்டருங்கிற ஒண்ணு அந்த இதுக்கு மேல இருக்கவே இருக்காது. அதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஸோ 218 அட்மாஸ்பியரிக் பிரஷர் at 374 டிகிரி சென்டிகிரேட். இதனால இதற்கு பேரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் பிரஷர்னு நம்ம குறிப்பிடுறோம். இப்போ பார்த்ததுல ஷார்ட்டா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு ஒரு டயக்ராம் இருக்கு. P versus temperature அப்படின்னா பாயிண்ட் அலாங் த கர்வ். ஸோ இந்த பொசிஷன், இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வ்ல எந்த ரீஜியன்ல இருந்தாலும் சரி, இங்க அப்ப அதோட ஃபேசஸ் மொத்தம் 2. அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 1. யூனிவேரியன்ட் சிஸ்டம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க பிரஷரை இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கம்பல்சரி பிரஷர் இங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ கம்பல்சரி நீங்க டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணா இன்னொரு வேரியபிளை யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை ஆர் நீங்க கம்பல்சரி பிக்ஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? இதே பிரஷரை நீங்க இங்க பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த டெம்பரேச்சர் தான் என்ன கிடைக்கும், ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும். அதுதான் அலாங் த கர்வ் யூ ஹேவ் 1 degrees of freedom, that is univariate system. அதே இது பாயிண்ட் அவுட் சைட் த கர்வ், கர்வுக்கு வெளியே எங்கேயாவது குறிப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபேஸ் வந்து 1. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 2. நீங்க 2 வேரியபிள் சே பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் கேன் வேரி அஸ் யூ லைக், நீங்க விருப்பப்பட்ட மாதிரி மாத்திக்கலாம். அட் ட்ரிபிள் பாயிண்ட், ஸோ இதுதான் ட்ரிபிள் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல 3 phases, so there is an invariant system. அப்ப pressure temperature has to be fixed. நீங்க எந்த ஒரு வேரியபிளையும் ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு வழி இல்லை to define the system properly. சரிங்களா? மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னு ஒன்னு இருக்கு. சோ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னா லிக்விட், வேப்பர், இந்த ரெண்டு இதுலயும் ஈக்லிபிரியம் சம்டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பக்கம் வரும். இதற்கு பேரு மெட்டாஸ்டேபிள் ரீஜியன் ஆர் மெட்டாஸ்டேபிள் கர்வ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ OA டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் OC பிரைம்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரீஜியன்ல என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா சூப்பர் கூல்டு லிக்விடா இது இருக்கும். இது எப்படி இருக்கும்னா சூப்பர் கூல்டு லிக்விட். இந்த சைடு நமக்கு சாலிட்ல சார் வரணும், லிக்விட் ஏன் வருது அப்படின்னா இந்த கர்வ் சடனா நீங்க டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது நம்ம சடனா சேஞ்ச் பண்றதுனால அதால கொஞ்சம் கொஞ்சமா சாலிட் ஸ்டேட்டுக்கு அட்டைன் ஆக வேண்டியது சாலிட் ஸ்டேட்டுக்கு அட்டைன் ஆகாம இன்ஸ்டெட் இட் ஃபார்ம்ஸ் a super cooled liquid. இந்த liquid any disturbance occurs suddenly converted or changes into solid. இதுதான் வந்து நாம மெட்டாஸ்டேபிள் கர்வ் ஆர் மெட்டாஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ ஃபேஸ் ஈக்லிபிரியால ஃபேஸ் ரூலோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் ஈக்லிபிரியா. குவான்டிடேட்டிவ்னா மெஷரபிள்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத பார்ப்போம். given vapor pressure of water at 95 degrees centigrade is 634 millimeter mercuric pressure. அப்ப இங்க நமக்கு T1 இது P1 எடுத்துக்கிட்டா then the corresponding temperature will be taken as T1 is equal to 95 degrees centigrade, that is 368 Kelvin. அதே இது delta H or molar heat vaporization அப்படின்னு எடுத்துக்கிட்டா 40,593 joule per mole. To find P2 at 100 degrees centigrade. So 100 degrees centigrade எடுத்துக்கிட்டா then P2 எடுத்துக்கிட்டதுனால T2 will be 100 degree எடுத்துக்கணும். So 373 Kelvin. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது எக்ஸாக்ட்டா P2 கேட்டிருக்காங்க. given P1 delta H vaporization. அப்ப you have to use
Clapeyron-Clausius equation. Clapeyron-Clausius equation பயன்படுத்தி இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ln P2 by P1 equal to delta H vaporization by R into T2 minus T1 divided by T1 T2. இப்போ இதுதான் வந்து corresponding equilibrium reaction. இப்போ நம்ம இதோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம கொண்டு வந்து வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ln ln P2 divided by 634 is equal to 40,593 joule per mole divided by 8.314 joule per Kelvin per mole. Since இங்க நாம joule per mole யூனிட் இருக்கிறதுனால R வந்து corresponding joule per mole யூனிட்ஸ்ல நாம ரெப்ரசன்ட் பண்ணோம். So that 8.314 joule per Kelvin per mole relation எடுத்துக்கிட்டோம். Into T2 373 Kelvin, T1 வந்து 368 Kelvin. Substitute பண்ணி simplify பண்ணீங்க அப்படின்னா you get P2 equal to 759.8 millimeter mercury pressure. Millimeter mercury pressure அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன? டெம்பரேச்சர் 368 ல இருந்து சோ T டெம்பரேச்சர் வந்து 368 கெல்வின்ல இருந்து 373 கெல்வினுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது pressure increases from 634 millimeter mercury pressure to 759.8 millimeter mercury pressure. சரிங்களா? So for 5 degree temperature increase பண்ணதுக்கு pressure எவ்வளவு தூரத்துக்கு வேரி ஆயிருக்குங்கறத நாம இந்த phase diagram சிஸ்டத்துல இருந்து நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் using this Clapeyron-Clausius equation. Next question, for most pure substances which is apt to be higher, either triple point or freezing point அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க வார்த்தை for most pure substances, உதாரணத்துக்கு நம்ம ஒரு one component system pure substance சொன்னதுனால one component system தான் எடுத்துக்கணும். So one component system எடுத்துக்கும் போது ஜெனரலா வாட்டருக்கு இப்படி வரும். அதே இது வேற ஒரு சிஸ்டமா இருந்தா சே கார்பன் டை ஆக்சைடா எடுத்துக்கிட்டோம் அல்லது வேற எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் இப்படி வரும். சரிங்களா? இதுல ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட நோட் பண்ணுங்க. முதல்ல ட்ரிபிள் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது சாலிட் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் லிக்விட் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் வேப்பர். இது ட்ரிபிள் பாயிண்ட குறிக்கும். சோ ட்ரிபிள் பாயிண்ட்ங்கிறது the temperature at which all solid liquid vapor are in equilibrium under no other substance is present. அந்த ஈக்லிபிரியத்துல வேற எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே இருக்க கூடாது. சரிங்களா? அதே இது ஃப்ரீசிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா solid is in equilibrium with liquid at 1 atmospheric pressure அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த 1 atmospheric pressure தானா அப்படின்னா இந்த கேஸ்க்கு கிடையாது, ஜெனரலா நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லிட்டோம். அப்ப இந்த இதுல சாலிடும் லிக்விடும் ஈக்லிபிரியத்துல இருக்கும். அப்ப தேர்ட் ஒன் வேற எதுவும் சப்ஸ்டன்ஸ் இருக்க கூடாதா அப்படின்னா இருக்கலாம். டு மெயின்டைன் 1 atmospheric pressure some other substance may be present. ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்ப அந்த கான்செப்ட் படி பார்த்தா இங்க டெம்பரேச்சர்ல மூன்று இதுமே வந்து ஈக்லிபிரியத்துல இருக்கணும். இந்த கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்வ் தான் எதை குறிக்குது, ஃபியூஷன் கர்வ் குறிக்குது. இந்த கர்வ் தான் ஃபியூஷன் கர்வ் குறிக்குது, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் கர்வ் குறிக்குது. சரிங்களா? இந்த கர்வுக்கு பேரு நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாசிட்டிவ், ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக பிரஷர் முதல்ல இங்க இருக்கு. டெம்பரேச்சர் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பிரஷர் இங்க இருந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. சரிங்களா? அப்ப குறையுது அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு குறிப்பிடுவோம். எப்பெல்லாம் ஃப்ரீசிங் பாயிண்ட் கர்வ் வந்து பாசிட்டிவா இருக்கோ, எப்பெல்லாம் இந்த கர்வ் வந்து பாசிட்டிவா இருக்கோ அப்ப எல்லாம் இட் வில் பி ஹையர். அப்பெல்லாம் எப்படி இருக்குமா, ஹையரா இருக்கும்.
So freezing point is higher than triple point when the curve shows positive slope. Positive slope இருந்துச்சுன்னா compulsory triple point விட freezing point வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். Third question, given a figure, அதாவது ஒரு phase diagram கொடுத்துட்டாங்க for a one component system, indicate the relative magnitudes of specific entropies and molar volumes of phases in the neighborhood of point A. That is point A is the triple point அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு நோட் பண்ண இருக்கிறது 1 2 3 அப்படின்னு மூன்று பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மூன்று பொசிஷன்லயும் ஸ்பெசிபிக் என்ட்ரோபியும் வால்யூமும் எப்படி ரிலேட் பண்ணுவோம்? சோ மேக்னிடியூட்ஸ் கொடுக்க சொல்றாங்க. மேக்னிடியூட்னா எது பெருசு எது சிறுசு அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எக்ஸாக்ட் வேல்யூ தேவையில்லை, எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லணும். அப்படின்னா முதல்ல இதோட ஃபேசஸ் நமக்கு தெரியணும். சாலிடா லிக்விடா கேஸா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நமக்கு பொதுவாவே தெரியும் கேஸ் அப்படிங்கிறதுக்கு பிரஷர் உண்டு. சரிங்களா? கேஸ் அப்படின்னாலே பிரஷர். இப்ப கேஸ்க்கு நம்ம ஹை பிரஷர் கொடுக்கிறோம். ஹை பிரஷர் கொடுத்தா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு லிக்விட். கேஸ் வந்து என்னவா மாத்தலாம்? லிக்விடா மாத்தலாம். அதே ஃபர்தர் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு சாலிட். அப்ப ஹை பிரஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டா கம்பல்சரியா அந்த ரீஜியன் என்னவா தான் இருக்கும்? சாலிடா தான் இருக்கும். அதனால இந்த ஒன்ன நாம சாலிட் ஸ்டேட்னு எடுத்துக்கோம். இந்த ரீஜியன் வந்து ஒன்லி சாலிட் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே இது கீழே வந்துட்டோம் அப்படின்னா அட் வெரி லோ டெம்பரேச்சர் அண்ட் வெரி லோ பிரஷர், பிரஷரை முழுவதுமாவே குறைச்சிட்டோம் அப்படின்னா அங்க சாலிட் லிக்விடுங்கிற ஸ்டேட்டே இருக்காது, ஒன்லி கேசியஸ் ஸ்டேட். அதனால இதை வந்து கேஸ் அப்படின்னு குறிப்பிடும். அப்ப தேர்ட் ஒன் நேச்சுரலா லிக்விட் தான். அதையும் ப்ரூஃப் பண்ற மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பர்டிகுலர் பிரஷருக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா கேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அட் ஹையர் டெம்பரேச்சர் யூ கெட் லிக்விட். அதே இது லோயர் டெம்பரேச்சரா இருந்தா சாலிட் கிடைக்கும். இப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான என்ட்ரோபி மோலார் வால்யூமை கண்டுபிடிக்கணும். கேஸ்க்கு வால்யூம் அதிகம். So V3 is considered as gas compared to volume of liquid. So V2 compared to volume of solid. ஓகேங்களா? இந்த மாதிரி curve இருந்துச்சுன்னா ஏன் சார்? ஏன்னா இங்க இருந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பாருங்க, இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஃப்ரம் திஸ் டு திஸ் பிரஷர் இன்க்ரீசஸ் அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதுன்னா வால்யூம் வந்து இதை விட இது கம்பேர் பண்ணும்போது கூட இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கேஸை விட வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் டிக்ரீஸ்டுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா இந்த பக்கமும் அப்படிதான், ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ஸ்லோப். நான் பார்க்க நேர் கோடா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு, இப்படி இருக்கும். சரிங்களா? கொஞ்சமாவது கூடி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப். இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்லோப். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைன்ல தள்ளி போயிடும். ஒருவேளை நெகட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா நாம ரிவர்ஸ்டா எழுதணும். நாம என்ன பண்ணணும்? திஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தேன் அனதர் ஒன் ஃபார் அ பர்டிகுலர் ஐஸ் வாட்டர் சிஸ்டத்துக்கு நம்ம நோட் பண்ண மாதிரி. இப்ப என்ட்ரோபின்னு எடுத்துக்கிட்டா S3, ஏன் கேஸுக்கு என்ட்ரோபி வந்து மேக்சிமமா இருக்கும் S3 கம்பேர்ட் டு லிக்விட். சோ லிக்விட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலிடை விட என்ட்ரோபி அதிகமா இருக்கும். சோ S1 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வால்யூம். இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் ஸ்லோப்னா இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆர் பிரஷர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, வைஸ் வர்சா நீங்க ரெண்டையுமே மாத்தி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்க. முதல்ல இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்பான் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஃப்ரம் திஸ் டு திஸ். சரிங்களா? இந்த மாதிரி நாம ஒவ்வொன்றும் இந்த ஃபேஸ் டயக்ராம்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன், a substance exists in two solid forms, alpha, beta, and also as liquid and vapor. At 1 atmospheric pressure, melting point, that is solid of
alpha is converted to liquid அப்படின்னு பார்க்கும்போது melting point of alpha is smaller than that of beta. Also density of alpha is greater than density of liquid is greater than density of beta. Assuming no metastable equilibrium is observed, sketch the phase diagram அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ், so a substance அப்படின்னா component is 1. okay, next இங்க equilibrium conditions represent பண்ணனும். alpha is in equilibrium with beta, is in equilibrium with liquid, is in equilibrium with vapor. okay, இப்ப phase diagram one component system னு சொல்லிட்டா minimum 2 variables இருக்கணும். ஒன்னு pressure versus temperature. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு one component systemத்துக்கு எடுத்துக்கிட்டா முதல்ல curve இப்படி வரும். காரணம் gaseous phase solid phase at low pressure and temperatureல கீழ வந்து gaseous phase இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஃபார் ஜெனரல் கேஸ் உங்களுக்கு இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். சோ அடுத்தது வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபார் 1 atmospheric pressure melting point of alpha அப்படின்னா temperature at which alpha is converted into liquid அப்படிங்கறது தான் melting point னு குறிப்பிடுவோம். அப்படின்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் வந்து குறைவா இருக்கு. ஆல்பாக்கு எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நோட் பண்ணிக்குவோம். பீட்டாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையரா இருக்கு at 1 atmospheric pressure. So alpha beta அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், டென்சிட்டி ஆஃப் ஆல்பா இஸ் கிரேட்டர் than density of liquid and density of liquid is greater than density of beta. அல்லது இத ரிவர்ஸ்ட் டைரக்ஷன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, volume of beta is much more than volume of liquid than volume of alpha. அப்ப மோலார் வால்யூம்னு பார்த்தா பீட்டாவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதை இன்னொரு கான்செப்ட்ல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் டென்சிட்டி ஹையரா இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் நடக்கும். டென்சிட்டி லோயரா இருந்தா நெகட்டிவ் ஸ்லோப் வரும். அப்ப முதல்ல நாம இந்த கேஸ் எடுத்துக்குவோம். சோ நமக்கு தெரியும் இந்த பக்கம் வந்து லிக்விட் வரும், இந்த பக்கம் என்ன வரும்? லிக்விட். சரிங்களா? பீட்டான்னு எடுத்துக்குவோம். இந்த பக்கம் லிக்விட் வரப்போகுது. சரி, அப்ப முக்கியமா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா வால்யூம் ஆஃப் ஆல்பா இஸ் ஸ்மாலர். சோ கம்பல்சரி பாசிட்டிவ் ஸ்லோப் வரணும். என்ன வரணும்? பாசிட்டிவ் ஸ்லோப். சரி, அதே மாதிரி பீட்டாவுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வரணும். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இஸ் கிரேட்டர் than டென்சிட்டி ஆஃப் பீட்டா. அப்படின்னா பீட்டாவை தாண்டி தான் லிக்விட் வருது. அப்படின்னா என்ன வரணும்? நெகட்டிவ் ஸ்லோப் வரணும். சோ இட் ஷுட் பி அரவுண்ட் இந்த மாதிரி வரணும். இப்ப இந்த ரெண்டும், இது பாசிட்டிவ் ஸ்லோப், இது நெகட்டிவ் ஸ்லோப், ரெண்டும் வெவ்வேறு டைரக்ஷன்ல வர்றதுனால கம்பல்சரி இட் ஷுட் மீட் அட் ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ லெட் அஸ் நம்பர் A B C F இல்ல A B D, இது C D E அப்படின்னு குறிப்பிடுவோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல கேஸ், லிக்விட், சாலிட். சோ ஹியர் ஆல்பா ஃபார்ம், ஹியர் பீட்டா ஃபார்ம். ஓகே, இந்த மாதிரி நாம டயக்ராம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இந்த டயக்ராம்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேஸ். சோ இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட், இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட், இது ஒரு ட்ரிபிள் பாயிண்ட். சோ ட்ரிபிள் பாயிண்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல Bங்கிற ட்ரிபிள் பாயிண்ட்ல வாட் ஆர் ஆல் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்த்தா, ஆல்பா இந்த பக்கம் இருக்கு, கேஸ் இந்த பக்கம் இருக்கு, பீட்டா இருக்கு. So alpha is in equilibrium with beta,
is in equilibrium with vapor. Gas nu represent பண்ணக்கூடாது, vapor nu represent பண்ணணும். And then C. இங்க இத சுத்தி பார்த்தா beta, vapor, liquid. So beta is in vapor, liquid. And at point D, liquid alpha beta. Alpha is in equilibrium with beta is in equilibrium with liquid. Okay. So நம்ம நல்லா தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்னன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது மெல்டிங் பாயிண்ட் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றோம். இந்த கேஸை இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்தால்பி சேஞ்ச் வச்சு பார்க்கலாம். டெம்பரேச்சர் கூட்ட 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 என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள். முதல்ல நாம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, காம்பனன்ட் மொத்தம் எத்தனைன்னு பாக்குறோம், 1. ஸோ 1 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், ஒன்னு பிரஷர் ஒன்னு டெம்பரேச்சர். ஸோ அதுல இருந்து நமக்கு சாலிட் லிக்விட் வேப்பரை முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த சாலிட்ல இருந்து லிக்விட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க சாலிட் டு அனதர் சாலிட் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 2 சாலிட் ஃபார்ம்ஸ் ஆல்பா பீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஃபார்ம் எங்க வருது, ஒன்னு இங்கிட்டு வருதா அல்லது இங்கிட்டு வருதான்னு பார்க்கணும். அதற்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, at 1 atmospheric pressure. சோ இந்த பாயிண்ட் 1 atmospheric pressureல மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆல்பா வந்து லிக்விட் ஆகிறதுக்கு அல்லது முதல்ல பீட்டா ஆகணும். இட் இஸ் ஸ்மாலர் than பீட்டா. பீட்டாவுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, தள்ளி போட்டுட்டோம். சரிங்களா? So we are right. Next, density of alpha is greater than density of liquid is density of greater than beta. Density more dense அப்படின்னா positive slope. சரிங்களா? பாசிட்டிவ் ஸ்லோப்னா என்ன சார், ஆல்பா வந்து மோர் டென்ஸா இருக்கு அப்படின்னா இப்படி போகணும். அதே இது பீட்டா லெஸ் டென்ஸா இருக்கு, அப்ப பீட்டாவை நோக்கி சாயணும். மோர் டென்ஸா இருக்கிறத விலகி செல்லணும், லெஸ் டென்ஸா இருக்கிறத நோக்கி செல்லணும். சரிங்களா? பாருங்க, ஆல்பா பக்கத்துல இருந்து விலகி லிக்விட் சைடு போகுது, விலகி லிக்விட் சைடு கர்வ் ஷிஃப்ட் ஆகுது, பாசிட்டிவ் ஸ்லோப். அதே இது பீட்டாவுக்கு லிக்விடுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிக்விடுக்கு வந்து கிரேட்டர் ஸ்லோப், லிக்விடுக்கு வந்து டென்சிட்டி அதிகம். அப்ப இட் ஷுட் அவே ஃப்ரம் த லிக்விடு பக்கமே வரக்கூடாது, லிக்விடுக்கு எதிர் திசையில அது என்ன ஸ்லோப் வரணும். சோ நெகட்டிவ் ஸ்லோப். இத பேஸ் பண்ணி நாம படம் போட்டிருக்கோம். இதுதான் வந்து எக்ஸாக்டா ஃபேஸ் டயக்ராம் ஃபார் அ சிங்கிள் காம்போனன்ட் வித் 2 சாலிட் ஃபேசஸ் ஆர் 4 ஃபேசஸ். ஃபைனலா ஒரு 1 காம்போனன்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அதற்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0, 1, 2 ஆர் ஃபேசஸ் மேபி 1, 2, 3 மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கலாம். அல்லது சில நேரங்கள்ல 4 ஃபேசஸ் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அங்க ஒரு விஷயத்த நம்ம குறைக்க வேண்டி வரும். 4 ஃபேஸும் சைமல்டேனியஸா வராது, ஒரு ஃபேஸ் வந்து டிமினிஷ் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதா கடைசியா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுலயும் ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல அது இன்வேரியன்ட் சிஸ்டமா அப்படி மோனோவேரியண்டா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஃபேசஸ் எத்தனைன்னு குறிப்பிடுவாங்க. சோ அலாங் த கர்வ்னு எடுத்துக்கிட்டா phases will be 2, degrees of freedom will be 1 at triple point. So மூன்று கர்வ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து கம்பல்சரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 0. that is invariant system. all the variables has to be fixed, fix பண்ணனும். அதற்கு நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு வழியே கிடையாது. and then region of a point at the point around the region of the curve. கர்வை சுத்தி இருக்கிற ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் மேக்ஸிமம். ஏன்னா அங்க ஒரே ஒரு ஃபேஸ் இருக்கும். இத வச்சு முக்கியமா கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து மோர் டென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப்.
ஆர் அதை தான் நான் சொன்னேன், எந்த பக்கம் டென்சிட்டி அதிகமா இருக்கோ அந்த பக்கம் கிராஸ் ஆகக்கூடாது, அதற்கு எதிர்பக்கமா போகணும். ஸோ மோர் டென்ஸ் அப்படின்னா வால்யூம் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். வால்யூம் வந்து எப்படி இருக்கு? டிக்ரீஸ். மோலார் வால்யூம் வில் பி டிக்ரீஸ்ட். சரிங்களா? சோ வால்யூம் வந்து குறைவா இருக்கும். இந்த தகவலை நாம ஃபேஸ் டயக்ராம்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதற்கு ஒரு அருமையான உதாரணம், ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துல எல்லாமே ஃபியூஷன் கர்வ் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப்ல இருக்கும். ஆனா ஐஸுக்கு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கும். காரணம், டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் மச் ஸ்மாலர் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டரை காட்டிலும் ஐஸோட டென்சிட்டி ரொம்ப குறைவா இருக்கும். அதனாலதான் ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா வருது. இந்த கேள்வி முக்கியமா கேட்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நாம ஃபேஸ் டயக்ராம்ல இருந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு இப்ப நம்ம பார்த்திருக்கோம். தேங்க்யூ.